ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவி. இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு குருமா செஞ்சுருக்குறோங்க. இது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு, கேரட்டு போட்டு குருமா செய்ய போகிறேங்க. அது சின்னதாக ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்குறேங்க. இது க்ளீன் பண்ணிக்கலாம். வெஜ்ஜு குருமா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு, செஞ்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை வச்சுட்டேங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். ரெண்டு கிராம்பு, 3 பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணுனது, 2 பச்சை மிளகாய் வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய தக்காளி, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ரெண்டு ஸ்பூன் புளிக்காத தயிர் ஊற்றிக்கலாம். சுடுதண்ணியில் போட்டு எடுத்த 1 கப் காலிஃப்ளவர், 1 கப் கேரட், 1/4 கப் பட்டாணி, கட் பண்ணி வச்சு 2 உருளைக்கிழங்கு போட்டெல்லாம் நல்லா வதக்கிங்களாங்க. வதங்கட்டுங்க. தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கிறதுக்கு 1/2 மூடி தேங்காய், அஞ்சு முந்திரி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு 4 புதினா தழை நான் அரைச்சிட்டு வந்துடலாங்க. வதங்கின காயில் தேங்காய் விழுது ஊற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு பத்தலைங்க, மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டுக்கலாங்க. 2 விசில் வந்துருச்சுங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். கமகமன்னு வாசனையோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாங்க. வெஜ்ஜு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.